கதை என்னன்னா, நம்ம ஹீரோ குமார், அதாவது சிவாஜி சார், அதுக்கப்புறம் ஹீரோயின் கமலா, சாவித்திரி. இவங்க 2 பேருமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருமே காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ காலேஜ் ஃபங்ஷன்ல ஒத்தெல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்த 2 பேருமே சேர்ந்து போடுவாங்க. இதனாலேயே 2 பேத்துக்குள்ள காதல் வந்து உருவாயிருது. இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல கமலாவுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருது. அதனால கமலா வந்து இவர பிரிஞ்சுட்டு சைனாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருது. நம்ம ஹீரோயின் சைனாவுக்கு போயிடுறாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு போர் ஏற்பட்டுருது. அதனால ஹீரோயின் வந்து சைனாலயே மாட்டிக்கிறாங்க. இப்ப இதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? இந்தியா, சீனா போர் வந்து முடிவுக்கு வந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஒரு சாதாரண லவ் ஸ்டோரியா ஆரம்பிச்சு, ஒரு தேசபக்தி காவியமா இது மாறியிருக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே சிவாஜி சாரோட நடிப்பு தான். அந்த ஆர்மி யூனிஃபார்ம்ல சிவாஜி சார் நடக்கும்போதே அவ்வளோ கம்பீரமா இருக்கும். அதே சமயம் காதலை நினைச்சு உருகுற சீன்ஸ்லயும் மனுஷன் பின்னி எடுத்திருப்பாரு. கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள், கே.வி. மகாதேவன் இசை, டி.எம்.எஸ். குரல்ல ஒலிக்கிற "ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு" பாட்டு சோகத்த மறக்க குடிக்கிறவங்களோட தேசிய கீதமாவே இந்த பாட்டு அப்ப இருந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இதனாலேயே பயங்கரமான ஹிட் அடிச்சிருச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாரி இது 1962 போருக்கு அப்புறமா வந்த ஒரு படம். அதனால மக்களோட தேசப்பற்ற தூண்டுறதுக்காகவே நெறைய சீன்ஸ் இந்த படத்துல இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, "புத்தன் வந்த பாதையிலே போர் அடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு எத மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அமைதிய போதிச்ச புத்தர் பிறந்த நாட்ல, அதாவது சீனாவ தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்ல இருந்துட்டு போர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனுடைய வரிகள்ல கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த நாட்ட பார்த்து. அதே மாதிரி சாவித்திரி அம்மாவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கலானது.